பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுக வேட்பாளராக செந்தில்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பூபதி, தாவேகா வேட்பாளராக கோபி. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு கடும் போட்டி என்கிறது. அதிமுகவுக்கும் இல்ல, திமுகவுக்கும் இல்ல. ஏன்னா அதிமுகவுக்கு 38 முதல் 44% பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திமுகவுக்கும் ஏறக்குறைய 36 முதல் 42% பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மாலைமலர் மக்களிடம் கருத்தை கேட்டபோது 53% பேர் திமுகவை ஆதரிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்த இரண்டாம் இடத்துல 40% பேர் இரட்டை இலையை ஆதரிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் மாலைமலர் மக்களிடம் கருத்து கேட்டபோது வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு என்று தெரிய வருகிறது. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுல கடும் போட்டி என்கிறது. பாலக்கோடுல அன்பழகன் கடந்த தேர்தல் வரலாற்றை பார்க்கும்போது அவர் தானே பலமுறை ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா, ஸ்டாலின் ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்றாரு. இந்த இடத்துல என்ன பண்றாரு, இந்த டிஎம்கே கேண்டிடேட்டை தூக்கி ஹீஸ் புட்டிங் இன்சைட். இந்த செந்தில்குமார் அவர் எக்ஸ் எம்பியை உள்ள போடுறாரு. என்ன உள்ள போடுறாருன்னா, KP அன்பழகன் பகல் தொகுதி கண்டிப்பா டிராவல் பண்ணக்கூடிய இந்த தொகுதியில தான் சுத்தணும். அவரை டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. அவரை KP அன்பழகன் வில் வின். அன்பழகன் சார் ஜெயிச்சிருவார். அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த இடத்துல. ஆனால் என்ன பிரில்லியன்ட் மூவ்னா, அவர் ஒரு தொகுதிக்குள்ள சுத்த விட்டார். அவர் 4-5 தொகுதி பார்க்க வேண்டிய ஆள ஒரு தொகுதிக்குள்ள கன்ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மற்ற தொகுதிகளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி அவர் டஃப் கேண்டிடேட் கொடுத்திருக்காரு. பட் KP அன்பழகன் இந்த தொகுதியில பாலக்கோட்ல he will sail through. செந்தில்குமார் எம்பியாக இருந்தவர் MLA எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு ஒரு சீட்டு விடல, இங்க இருந்திருக்காரு. அவ்வளவுதான்.